ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். திருக்கணிதப்படி இந்த குரு பயிற்சி திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பர்த் ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய கிரக பொசிஷன்ஸ்லாம் எப்படி, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது, இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குது, கோச்சாரத்துடைய நிலைகளையும் வச்சு கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம கொடுக்க முடியும். இருந்தாலும் நான் கோச்சாரப்படி இப்போ குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறேன் இல்லையா, அதுவும் சரியாக தான் இருக்குங்க. இந்த குரு உங்களுக்கு இவ்வளோ நாளாக 7ஆம் இடத்துல இருந்தார், இப்போ அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு போகிறாரு. அஷ்டமத்து குரு அவ்வளோ நல்லது இல்லை. இருந்தாலும் ஆனால் எக்கனாமிக்கல் வைஸ் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருங்க. எக்கனாமிக்கலாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எந்த குறையும் இருக்காது. நீங்கள் உங்களுடைய சிம்பிள் என்ன, துலா ராசியை பொறுத்த வரைக்கும் என்னது எடை இல்லையா, அந்த துலாம் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். ரெண்டு இதுவுமே என்னென்னா குடும்பத்துலேயும் சரி, உங்களுடைய உத்தியோகம் பிஸ்னஸ், இந்த ரெண்டு விஷயத்துலையும் நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்து தான் ஆகணும். இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு என்னென்னா அஷ்டமத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறத என்னென்னா வருமானம் அப்படிங்கிறது, தனம் அப்படின்னு குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து. அப்போது உங்களுக்கு பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உறுதியாக வரும். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு பக்கம் ஜாபில் இருந்திருப்பீங்க, சரி நம்ம வேலை பார்த்தது போதும், இனி நமக்காக நம்ம உழைக்கணும், அப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைம் கரெக்டாக அப்படின்னா கரெக்டான டைம் தான். ஏன்னா அஷ்டமத்து குருவில் ஆரம்பிக்க சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்காதீங்க. அஷ்டமத்து குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏதாவது ஒரு விரயம் ஆகணும். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் போட்டிங்க அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்குற 2ஆம் இடம்ங்கிறது தான் வருமானம். அப்போது நீங்கள் ஒரு பணத்தை கொண்டு போய் உங்களோட பிஸ்னஸ் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸில் போடணும். சரிங்களா, அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாங்களே நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வருமானமும் ஆட்டோமேட்டிக்காகவே வர ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க. ஏன்னா உங்களுக்கு குரு 6ஆம் அதிபதியாக இருக்கார், அவர் அஷ்டமத்தில் போய் இருக்கார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்போது நீங்கள் எந்தவித தப்பும் செய்யலைன்னா கூட பனிஷ்மெண்ட்டு தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லபடியாக வெளியில் வந்துடலாம். அதாவது அஷ்டமத்து குரு பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிக்காதுங்க. முக்கியமாக ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்க உங்களுடைய ஸ்டாஃபை பற்றி இன்னொருத்தங்கிட்ட குறை சொல்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் காலில் ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட தரக்குறைவாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குது. 2ஆம் இடம்ங்கிறத வாக்கு பேசுறது. இப்போது அந்த இடத்துல இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, யார் அப்படின்னா சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ குருவும் சனியும் சேரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வாய்ப்புகள் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை திட்டுறதோ அல்லது சபிக்கிறதோ இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அனுசரித்து போகணும். உங்களுக்கு 2 கூடியவரும் 7 கூடியவரும் என்னென்னா 10ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10ஆம் இடம்ங்கிறது தொழில். இப்போ நீங்கள் உத்தியோகம், உங்களுடைய ஜாபு, பிஸ்னஸ் இப்படிங்கிற விஷயங்கள நிறையா என்ன செய்வீங்க, ரொட்டேஷன், அதாவது சுற்றிகிட்டே இருப்பீங்க. அதனால உங்களால் ஃபேமிலியை சரியாக கவனிச்சிக்க முடியாமல், அவங்கள சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த காலகட்டத்தில்
வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை பேலன்ஸ்டாக போகணும், வேறு வழி கிடையாது. உங்கள் குடும்பத்தில் வந்து அதாவது அது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் ஒரு சாதாரணமாக சாரி அப்படிங்கிற விஷயங்களை கேட்டுருங்க. இல்லை அப்படின்னா இந்த சிம்பிளான சாரிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல அப்படின்னா அது பெரிய லெவலில் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படின்னு போகிறதோ அல்லது பிரிவினைகளை ஏற்படுத்துகிறதோ இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தை பார்க்குது அஷ்டமஸ்தானத்திலிருந்து, அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போது தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூ அல்லது சர்ஜரி கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் டைம் உங்களுக்கும் நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை வழி சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள்லாம் வரும். உயில் சொத்துக்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடம்ங்கிறது தான் உயில் சொத்து. அதாவது உயில் சொத்தில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி இப்போது உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இவ்வளோ நாளாக வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது, சோர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து குரு வந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஏதாவது ஒரு விரயம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேத்துக்கு இருக்குது. வீடு கட்டுறது மட்டும் கிடையாது, 4ஆம் இடம்ங்கிறது தான் வாகனமும். அப்போது வாகனம் வாங்கக்கூடியது, ஆல்ரெடி கார் இருந்தால் கூட உங்களுக்கு லக்ஸுரி காரு, வெஹிக்கிள் அதாவது பைக்கு, இந்த மாதிரி 2 வீலர் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் தான். எக்கனாமிக்கல் வைஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது தான் நடக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறதுல வந்து எந்த கெடுபலனும் இல்லை. காரிய வெற்றியை தான் உங்களுக்கு குறிக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். பட் ஆனால் என்னென்னா அஷ்டமத்தில் இருக்கனால அதை ஒரு கவனத்தோடு நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். அஷ்டமத்து குரு உயிர் கண்டத்தைலாம் கொடுக்காது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் ஆனால் என்னென்னா கவனங்கள் அப்படிங்கிறது, ஏன்னா பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பொதுவாகவே துலா ராசி துலா லக்னங்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பேலன்ஸ்டாக பண்ணுவீங்க. யாருக்குமே ஃபேவராக இருக்க மாட்டீங்க. 2 பேர்த்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் உடைய நபர்கள் தான் நீங்கள். பட் ஆனால் என்னென்னா இந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா அஷ்டமத்து குரு அப்படிங்கிறது வந்து என்னென்னா திடீர் விபத்து கண்டங்களை கொடுக்கறது, உயிர் கண்டத்தை கொடுக்காது, விபத்து கண்டங்களை கொடுத்துரும். அதனால் நீங்கள் என்னென்னா ட்ரைவ் பண்ணும்போது உங்களுடைய மனநிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பிஸ்னஸ் விஷயமாக. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பணம் பல வழிகளிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்காமையே என்னென்னா பயங்கரமாக உழைப்பீங்க இல்லையா, அந்த டயர்டே உங்களுக்கு தெரியாமல் என்ன நம்ம போயிடலாம் இங்கே தானே அப்படின்னு போவீங்க. அது ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த டைமில் கவனமாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜேர்னியாக பஸ்ஸோ அல்லது ட்ரெயின் இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். நைட் டைமு நீங்களாகவே செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு, காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு லாங்காக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா செல்ஃபாக பண்ணாமல் டிரைவரை போட்டுட்டு போங்க. அது வந்து உங்களுக்கு எப்போவுமே சேஃபாக குறிக்கும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா, சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்த்து உடனே டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் 1000 500ல் முடியக்கூடிய ஒரு விஷயம் பெரிய லெவலில் சர்ஜரி அந்த மாதிரி பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உடனே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து கவனமாக இருந்தாலே பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் தானாக இருக்கும். எக்கனாமிக்கலாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அனுசரித்து சென்றாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏதாவது சந்தேகங்கள், இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.